ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எல்லா பழி பாவத்தையும் நான் சுமக்கணுமா? இதுக்குதே நீங்க ஆசைப்பட்டீங்களாங்க? சொல்லுங்க. நான் வேணும்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், இப்படி உங்களுக்காக கூட நின்ன உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க இழந்துட்டு நிக்கணும். அப்படி எனக்காக இழந்துட்டு நிக்க நீங்க தயார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு முடிவு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த முடிவை மட்டும் நீங்க எடுத்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வேற எங்கேயோ போயிடுவேன் நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், அந்த முடிவை நான் எடுக்க வேண்டியிருக்கும். யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் போயிருவேன். இது நான் உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லல. உயிரை நினைக்கிற உங்க மேலையும் என் அப்பா மேலையும் சத்தியமா சொல்றேன், நான் போவேன். உங்க கண்ணுல இல்ல, யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துக்கு போவேன். அதே உங்களுக்கு வேணுமா? அதுதே உங்க முடிவுனா நீங்க உங்க அம்மா கூட போக வேணாம். ஆனந்தி, கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம வார்த்தையை விடாது. நான் கோவத்துல பேசலங்க, நான் சத்தியமா சொல்றேன். நான் இது செய்வேன். நான் இங்க இருக்கவே மாட்டேன். அன்பு, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க அன்பு. சகல, என்ன விஷயம் சொல்லுங்க. சகல, பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு சகல. தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன சகல பேசுறீங்க? நான் இப்ப இங்க இருந்து போனேன்னா அப்புறம் ஆனந்தியை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? ஐயோ சகல, நீங்க பிரச்சனைய உங்க சைடுல இருந்து பாக்குறீங்க. ஆனந்தி சைடுல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்ப வீட்டுக்கு போலேனா அப்பதான் ஆனந்தி விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆனந்தி பேசுறதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா சகல? ஐயோ சகல, அவ அப்படி பேசுவாளே தவிர அவளால என்னை விட்டு போக முடியாது சகல. அவ அந்த வார்த்தையை சொல்லும் போது அவ கண்ணுல எவ்வளவு வலி இருந்துச்சு தெரியுமா? அந்த வார்த்தை என்னை எவ்வளவு வேதனைப்படுத்தும்னு அவளுக்கு தெரியும். அவ தண்ணியே வெறுத்துதான் அந்த வார்த்தையே சொன்னா, மனசார சொல்லல. புரியுது இல்ல? ஆனந்தி தன்னை வெறுத்துதான் அந்த வார்த்தையை சொன்னான்னு உங்களுக்கு நல்லா புரியுது இல்ல? அப்போ அந்த வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுத்துதானே ஆகணும். இது எல்லாத்தையும் தாண்டி இது இன்னைக்கே இப்படியே முடிஞ்சிடற விஷயம் இல்ல. இனிமே ஜென்மத்துக்கும் ஆனந்தி முகத்துல உங்க அம்மாவோ உங்க சித்தி சித்தப்பாவோ உங்க சொந்தக்காரங்களோ முடிக்காம இருந்துட முடியுமா? இங்க பாருங்க, ஆனந்தி விஷயத்துல உங்க அம்மாவுக்கும் சரி உங்க சொந்தக்காரங்களுக்கும் சரி மனசுல பெரிய ரணம் இருக்கு. இந்த ரணம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஆறிடுச்சுன்னு வைங்களேன், ஆனந்தியை உங்க குடும்பம் ஏத்துக்கும். அதுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். இல்ல நீங்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு உங்க மேல கோபம் வராது, ஆனந்தி மேலதான் கோபம் வரும். அது இன்னும் வெறுப்ப உண்டு பண்ணும். ஆனந்திய உங்க குடும்பம் ஏத்துக்கணும்னு நீங்க இவ்வளவு போராடுறீங்கல்ல, அது பெரிய சிக்கலா மாறிடும். ஆனந்திய உங்க குடும்பம் எதிரியாதான் பாப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க உங்க அம்மா கூட போனாதான் ஒரு விதத்துல உங்க அம்மாவும் நம்ம புள்ள நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான்னு கொஞ்சம் சமாதானமாவாங்க. ஆனந்தியும் நம்ம வார்த்தைக்கு அன்பு மரியாதை கொடுத்திருக்காரு, அவரை வேணான்னு நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு அவ உணர ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்க விஷயத்துல ஆனந்தி மனசுல பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு, அது கொஞ்சம் குறையட்டும். அதுக்கான கால அவகாசத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும் சகல. இது எல்லாத்தையும் தாண்டி உங்க வீட்டுல இருக்கிற உங்க அத்தை பொண்ணு துளசி பேச்ச உங்க அம்மா கேக்குறதுனாலதான் உங்க குடும்பத்துல இவ்வளவு குழப்பம். அது சரியாகணும்னா நீங்க அந்த வீட்டுல இருக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமா உங்க அம்மா மனச யாழினி சொன்ன மாதிரி நீங்க மாத்தணும். அப்பதான் உங்க அத்தை பொண்ண அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு ஆனந்தி அந்த வீட்டுக்குள்ள உங்களால கூட்டிட்டு போக முடியும். இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் சகல நான் சொல்றேன். இப்ப நீங்க உங்க அம்மாவோட போங்க போங்க சகல போங்க. ஆனந்தி, இப்ப என்ன உனக்கு? நான் எங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? நான் போறேன். மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் நில்றா. உண்மையா எங்க கூட தான் வரியா இல்ல இதுக்கு பின்னாடியும் ஏதாவது திட்டம் இருக்கா? அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து எங்களை பழி வாங்க மாட்டியே? சித்தப்பா, குடும்பத்துக்குள்ள திட்டம் போட்டு பழி வாங்குற புத்தியெல்லாம் எனக்கு இல்ல. அத சொல்லி கொடுத்தவ உங்க அக்கா பொண்ணு. அத கத்துக்கிட்டு குடும்ப நிம்மதியை கெடுத்தது உங்க அண்ணி. நான் என்னைக்கு அதை பண்ண மாட்டேன். டேய், உன் கண்ணுக்கு இப்ப நான் சதிகாரியா திட்டம் போட்டு பழி வாங்குறவளா மட்டும் தான் தெரியறேன். ஏன்னா உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு யாரும் எதையும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லம்மா. என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற அறிவு எனக்கு இருக்கு. இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து கூப்பிடுறதால நான் உங்க கூட வரல. ஆனந்தி, உன் வார்த்தை கட்டுப்பட்டு தான் நான் இப்ப போறேன். அம்மா, இன்னைக்கு ஏதோ நீ ஆனந்திய வெறுக்கிற, எடுத்தறிஞ்சு பேசுறல்ல, கூடிய சீக்கிரமே நீ ஆனந்திய புரிஞ்சுப்ப, மருமகளா ஏத்துப்ப. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நடக்குதா இல்லையா நீயும் பார்க்க தானே போற. சரி, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். அன்பு, நீ பைக்ல எல்லாம் வர வேண்டாம், ஆட்டோல வா. ஏன், எங்கேயாவது ஓடிட வேணாம்னு பயமா? ஏன் அன்பு, உனக்கு தான் உடம்பு முடியலல்ல, அப்புறம் என்ன? ஆட்டோல வா. ஏங்க, நீங்க வண்டி எடுத்து வாங்க. வரேன். வாங்க, நீ சாவி போலாம். கொடு.